கோரேஸ் இருந்தான், அப்புறம் டக்குன்னு யார் வந்துட்டா? தரியு என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். பைபிள் சொல்லுகிறது, கோரேசின் நாட்களிலும் தரியுவின் நாட்களிலும் நம்ம தானியேலின் காரியம் ஜெயமாவே இருந்துச்சு. ஞானிகள் மீதும் பிரதான அதிகாரியாக நியமித்தான். எல்லாம் சொல்லுங்க, சீஃப் கவர்னர். ஆமென். ஓவர் ஆல் த வைஸ் மேன் ஆஃப் பாபிலோன். பாபிலோன் என்ன தெரியுமா? கிறிஸ்தவ நாடே கிடையாது, தேவனை தொழுது கொள்ற நாடே கிடையாது. வேற மாதிரி ஒரு இடம் பாபிலோன்னா, ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அந்த இடத்துல கூட அவர் வேலையை முடிக்கிறதுக்கு ஒரு ஆளை அவர் எழுப்புகிறார் அப்படின்றதான் விஷயம். பாருங்களேன், இதெல்லாம் நடக்குமா பிரதர்? நம்ம இந்தியாவில் போயா பாபிலோன்ல நடக்கும்னா இந்தியாவில் நடக்கும், உங்க ஊர்ல நடக்கும், உங்க பட்டணத்துல நடக்கும், உங்க பிள்ளைகளுக்குள்ள இது நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. and talk about the generational message, the prophetic message for the generation. உன்னில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். சீஃப் கவர்னர் ஓவர் ஆல் த வைஸ் மேன் ஆஃப் பாபிலோன். ஆனா போகும்போது அடிமை. இப்போ இதுதான் பாருங்களேன், இந்த 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 மாதிரி புரிதல் உள்ள மனிதர்களை நீங்க அடிமையா ரொம்ப நேரம் வைக்க முடியாது. அவனை ஜெயிலுக்குள்ள போட்டீங்கன்னா ஜெயிலே மாத்திடுவான். ஆமா, எதுவும் அவனை மாத்தாது, அவன் எல்லாத்தையும் மாத்துவான். வெளியில் உள்ளவைகள் இவன் மீது தாக்குதலை ஏற்படுத்தாது. இவன் எங்கு சென்றாலும் இவன் தாக்குதலை ஏற்படுத்துவான். ஆமென். இதுதான் விஷயம். அப்போ இவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். அப்போ அடிமையா தான் போறான். ஆனா எங்க யார மாட்டான்? அதிபதி. எல்லாம் சொல்லுங்க, அதிபதி. ஆமென். சீஃப் கவர்னர் ஓவர் ஆல் த வைஸ் மேன். இப்போ என்ன தெரியுமா? டக்குன்னு ஆட்சி மாறிடுச்சு. டக்குன்னு என்ன ஆயிடுச்சு? ஆட்சி மாறிடுச்சு. கோரேஸ் இருந்தான், அப்புறம் டக்குன்னு யார் வந்துட்டா? தரியு என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். பைபிள் சொல்லுகிறது, கோரேசின் நாட்களிலும் தரியுவின் நாட்களிலும் நம்ம தானியேலின் காரியம் ஜெயமாவே இருந்துச்சு. ஜெயமாவே இருந்துச்சு. ஆமென்.